Today's the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O. சற்று முன் கிடைத்த செய்தி, ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட் அதுக்கான முதல் கட்ட மேட்ச். அந்த காம்படிஷன்ல பெர்சிஸ் அண்ட் பேர்ஃபுட் டீம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்கோர் கடைசியில 2-2 இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஷூட் அவுட் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஐசக் உடைய அதிரடியான ஷாட் அதை யாருமே எதிர்பார்க்கல. ஷானும் ஐசக்கும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதா முடிவு பண்ணிருக்கோம். ஷான், திடீர்னு நீ ஏன் உன் முடிவை மாத்திக்கிட்ட? தனிப்பட்ட முறையில நீ நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலும் உன்னால நிச்சயம் ஜெயிக்க முடியும். அப்புறம் எதுக்காக நீ ஐசக் கூட இணைஞ்ச? நேருக்கு நேரா அவன் கூட நான் மோதும்போது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னது? அது ஒரு கெமிஸ்ட்ரி. எனக்கு என்னமோ அப்படி தோணுது. நாம கூட சேர்ந்து விளையாடினா அது ஒரு வித்தியாசமான கெமிஸ்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவனை நம்மளால நம்ப முடியுமா? நிஜமாவே உன்னால அவன் கூட சேர்ந்து விளையாட முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அவனை கைட் பண்றேன். நீ அவனை கைட் பண்றியா? ஆமா, நான் தான் இனிமேல் அவனை கைட் பண்ண போறேன். என் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி ஷூஸ் போட்டுக்க சொல்வேன். எனிவே, குட் லக். சோ நீ திரும்ப ஜெர்மனிக்கு போனதுக்கு அப்புறம் விளையாடுவியா? கண்டிப்பா விளையாடுவேன். ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல நம்ம சந்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அதை நிறுத்தவே மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை தடுக்க மாட்டேன். அப்பனா இது ப்ராமிஸா? நாள் முழுக்க நீங்க எல்லாரும் கிரவுண்ட்லயே படுத்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா? நான் ஷானை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஷானோட மேனேஜர் கிளான்ஸ் கூட இன்னும் இங்க வரவே இல்ல. இந்நேரத்துக்கு அவங்க இங்க கண்டிப்பா வந்திருக்கணுமே. அப்படி வரலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சரி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்ன பார்த்தா வர வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா? மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாளா? நாம இங்க இருந்து போயிடுறதா நல்லது. கேக்க பேக் பண்ண போறேன்னு சொன்னாலே அப்போல இருந்து அவ இப்படிதான் இருக்கா. இவளுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. அப்படி சொல்லுங்க, அதுதான் எதிர்பார்த்தேன். ஃபவுண்டேஷன் அவார்ட் டீமை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராபெரி கேக்க நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பொறுமையாவே ஓடி வாங்க. மிஸ்டர் கிளான்ஸ் என்ன இந்த இடத்துக்கு வரல? இல்ல, நாங்க அதுக்காக வரல. எங்களால உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன், என்னாச்சு? இந்த தடவை நான் மார்க் ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணிட்டேன். எங்க அம்மா என்ன விளையாட அனுப்ப மாட்டாங்க. அம்மா என்ன படிப்புல கவனம் செலுத்த சொல்லி திட்டுறாங்க. ஆமா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சே ஆகணும். ஆனா கவலைப்படாத, லாஸ்ட் மினிட்ல நாங்க எல்லாரும் அங்க வந்து உன்னை சியர் அப் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் டீம்ல சேராம இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை? இதுதான். என்னால இதை நம்பவே முடியல. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உனக்கு ஸ்கூல்ல இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் தர லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம் ஹெவன். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நீயே விட்டுட்டு வந்துட்ட. அது ஏன்னா அடுத்த மாசம் கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போயேதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட சேர்ந்து டோர்னமெண்ட்டுக்கு வரலாம்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கொஞ்சம் ஸ்டடீஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம சொந்தமா ஜிஜிஓ கிளப் உருவாக்குனதுக்கு அப்புறம் எங்களை இன்டர்வியூ எடு, பயோகிராஃபி கூட எழுது. என்ன சொல்ற? நல்லா இருக்கா? என்ன சொல்ற? பயோகிராஃபியா? இல்ல, அவனை படிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்ன. மிஸ்டர் கிளான்ஸ் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இப்ப விளையாட போறோம். நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது. ஓகே, நாங்க ரெடி. நாம ஒற்றுமையா விளையாடலாம். வாவ், அடேங்கப்பா, இந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. ஹலோ, உங்களை வரவேற்கிறேன். இவனதான் நான் கனவுல பார்த்தேன். ஷான், இது நானே செஞ்ச கேக். இது கண்டிப்பா நீ ஏத்துக்கணும். கண்டிப்பா, தேங்க்யூ. நான் எதிர்பார்த்த மாதிரி நீ அதை ஏத்துக்கிட்ட. சந்தோஷமா இருக்கு.
அங்க பாருங்க, விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. மேனேஜர் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். உனக்கு பசிக்குதுன்னா நீ தாராளமா எதை வேணாலும் சாப்பிடலாம். அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு தானா? இப்படி பறக்காவட்டி மாதிரி சாப்பிடாத, அசிங்கமா இருக்கு. ம். ம். என்ன அப்படி பாக்குற? இப்ப நான் இப்படி சொல்றேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஒரு பிளேயரா இருந்துகிட்டு நீ ஷூ போடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் வேணா தரவா? நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிரச்சனையா? நான் எப்படி இருக்கணும் நீ எனக்கு சொல்லி தரியா? நான் யாரையும் எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்துறது இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி டீசெண்டா போகணும், அதுவும் ஒரே ட்ரெஸ்ஸோட போகணும். அப்படின்னா நாங்க இங்க வரத்துக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. சந்தோஷம். தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள வாங்க. என்னால இதை நம்பவே முடியல. இது எல்லாமே ஜிஜிஓ அசோசியேஷன் பண்ண ஏற்பாடுதான், அபிஷியல் மேட்சஸ்க்காக. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம இங்கேயே பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த இடத்த உங்களோட வீடா நினைச்சுக்கோங்க. மிஸ்டர் கிளான்ஸ், தயவு செஞ்சு அந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா பாஸ். சூப்பர். இங்க ஃபுட்டும் கிடைக்குமா? பிராக்டிஸ் பண்றதுக்கு அருமையான இடமும் இருக்கு. நிஜமாவே நாங்க ரொம்ப லக்கி கைஸ் தான். நாம விளையாடுறது சாதாரண ஃபுட்பால் கேம் இல்ல, இதெல்லாம் சகஜம் தானே? ஆமா, நீ சொன்னது சரிதான். ஆனா இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒண்ணு நாம இங்க வரல. அப்போ நீங்க நிஜமா அரினால விளையாடி தான் பிராக்டிஸ் பண்றீங்களா? அந்த மாதிரி பண்றதுக்கு எங்க கிட்ட போனா எங்க இருக்கு? ஐசா கூட சேர்ந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இவ்வளவு நாள் நாங்க அப்படிதான் பண்ணோம். நீங்க பெரிய லெவலுக்கு போக வேண்டியது இருக்கும் தெரியும்ல. ஸ்பாட்ல விளையாடினாதான் பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியும். ஆமா, அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல் முறையா நம்ம அபிஷியல் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே டீமா இணைஞ்சிட்டோம். டீம் விஷயமா நம்ம ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நம்ம டீமுக்கான ஒரு நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டீமோட நேம் பெர்சியஸ்னு வச்சுக்கலாமா? இல்ல, எனக்கு பேர்ஃபுட் தான் பிடிச்சிருக்கு. சரி, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. பேர்ஃபுட் தான் நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பர்சியஸ்ங்கிற பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவ சொல்ற? நல்லா யோசிச்சு சொல்லு. பேர்ஃபுட்டை விட பர்சியஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது கேட்கவே ஸ்டைலிஷா இருக்கு. நீ இப்ப அந்த டீம்ல இல்ல, சோ உன்னோட சஜஷனும் தேவையில்லை. நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் தான் இந்த புது டீமோட மேனேஜர். நீ அந்த பதவியை எனக்கு கொடுத்திருக்கல ஐசக். ரொம்ப நல்ல விஷயம். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்க எனக்கு ஒரு மேனேஜர் தேவைதான். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன மேனேஜரா ஏத்துக்கிட்டீங்கல்ல? 2 பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லணும். கம் ஆன் டிமி, நீ எந்த பேரை சூஸ் பண்ற? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பேரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா சரி, நமக்குள்ள குழப்பமே வேண்டாம். காயினை டாஸ் பண்ணி எந்த பேரை வைக்கலான்றத முடிவு பண்ணலாம். உனக்கு அதுல சம்மதம் தானே ஷான்? ஆட்சேபனை இல்லையே? ஆல்ரைட், காயின் டாஸே பண்ணி பாத்துடலாம். சரி, இப்ப யார் சூஸ் பண்ண போறீங்க? ஹெட் ஆர் டைல்? அது நான் முதல்ல சூஸ் பண்றேன், ஓகேவா? ஹெட்ஸ். ஐசாக், நான் கடைசியா கேக்குறேன், நிஜமாவே நீ டீமுக்கு பேர்ஃபுட்னு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறியா? ஆமா. எஸ். ஹெட்ஸ் விழுந்திருக்கு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பேர்ஃபுட்ங்கிற பேரையே நம்ம வச்சுக்கலாம். அதோட டீம் யூனிஃபார்மை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே தானே? அத நீங்க ஏன் பண்றீங்க? அதுக்கு ஒரு காயின் டாஸ் பண்ணிடலாம். பரவாயில்ல விடு, அவர் யூனிஃபார்மை டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நிஜமாவே இது ஃபேண்டாஸ்டிக். யூனிஃபார்ம் செலக்ட் பண்றதுல நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? டிசைன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு தரேன். சரி, அப்ப ஓகே. நமக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நான் இன்னைக்கு காலையிலேயே கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. டீம் மிரரோட தான் நம்ம விளையாட போறோம். ஹலோ காய்ஸ், நீங்க யாரும் பிராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஹேய், இங்க பாரு, எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு. நீ தான் பிடிவாதமா வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஹாய் பாய், உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், இதுல பெரிய விஷயம் எதுவும் கிடையாது இல்ல. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. நீ ஒருத்தன் தான் இந்த ஸ்கூல்ல ரொம்ப கேர் பண்ற.
உனக்கு இருக்கிற இந்த அக்கறை இந்த ஸ்கூல்ல படிச்ச யாருக்குமே இல்லங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிளாஸ் மிஸ் பண்றேன். பரபரப்பான அந்த ஸ்டடீஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் 1 by 1 எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். கவலைப்படாதீங்க சார், என்னோட பாட்டி என்ன சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. சோ நான் உங்களையும் விட்டு போக மாட்டேன், ஸ்கூலையும் விட்டு போக மாட்டேன். உன்னால மட்டும்தான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்களையும் யோசிக்க வைக்க முடியும். ஸ்கூல்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும். நாமளும் இதுல கண்டிப்பா சாதிச்சு காட்டணும். நீங்க ஜிஜிஓ ஃபுட்பால பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் அதை பத்தி கேள்விப்பட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட விரும்புறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கிறேன். நம்ம டீமுக்கு டீம் மிரர்னு பேர் வச்சிடுறேன். அது நம்மளோட ஸ்கூல் நேம். நாங்க சாம்பியன்ஸா தான் திரும்ப வருவோம். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நம்ம ஸ்கூலோட பேரை காப்பாத்துவேன். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஹெட் மாஸ்டர். ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். பாட்டிமா, இன்னைக்கு ராத்திரி நம்ம மீன் சாப்பிடலாம் என்ன? ஆமா, இன்னைக்கு பயங்கரமா மழை ஓ, நான் மழைய சொல்லல, மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆமா, மீன் ரொம்ப நல்லதுதான். எல்லாரும் தயாரா இருங்க, பிராக்டிஸ் ஆரம்பிங்க. Video by visualc2blogspot.com. ஹே மிஸ்டர் கிளான்ஸ், இத கொஞ்சம் பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே உன்னை டிசைட் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா சார், நம்ம ஏற்கனவே டீமோட நேம சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? இனிமே நம்ம டீம் பேர் பேர்ஃபுட் இல்லையா? ஏன் அது நல்லா இல்லையா? நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண கத்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஐசக்னு ஒரு பிளேயரோட நான் சேர்ந்து விளையாடணும்னு முடிவு பண்ணது நான் செஞ்ச தப்புன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அதாவது யூனிஃபார்ம்ல கலர் முக்கியம் இல்ல, டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற ரிலேஷன் தான் முக்கியம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு இப்ப நல்லாவே புரியுது. சேட்டலைட் சிக்னேச்சர் மூவ், இது ஜாக்கிரதையா பண்ணணும். என்னால இதை நம்பவே முடியல. மித்துக்கும் இந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்லணும். மித் எந்த மூமெண்டா இருந்தாலும் ஈஸியா கத்துக்குவான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் மித்த பத்தி கவலைப்படல. நான் இப்ப யோசிக்கிறது வேற விஷயத்த பத்தி. என்ன விஷயம்? உன் கூட சேர்ந்து நான் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடும் போது நீ என்ன லீட் பண்ண விடுவேன். நம்ம சூப்பரா விளையாடுவோம். ரொம்ப ஸ்மூத்தாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் போச்சு இல்லையா? இப்ப அதுல என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனையே எனக்கும் ஷானுக்கும் தான். யாரு முதல்ல லீட் பண்றது? நீதான் கண்டிப்பா டீமை லீட் பண்ணணும். ஒருவேளை ஷானும் லீட் பண்ணணும்னு நினைச்சானா? அவன் அப்படி சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா? பேர்ஃபுட் டீம் மெம்பர்ஸ், இத வந்து பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிசைன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐசக், இத பத்தி நீ என்ன சொல்ற? எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப சந்தோஷம். நான் அந்த டிசைனை பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே அந்த டிசைனை வச்சுக்கிட்டு நம்ம யூனிஃபார்ம்ல நான் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷான், நீங்க நிஜமாவே பெர்ஃபெக்ட் டிசைனர் தான். என்னோட சேவிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணிருக்கேன். இது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். எதுக்கு எடுத்தாலும் நீதான் நம்பர் 1ன்னு பேசிட்டு இருக்காத. வாயை மூடிட்டு முதல்ல அந்த யூனிஃபார்ம் பாரு. பேர்ஃபுட்டுக்கான யூனிஃபார்மா? இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது உண்மையிலே அழகா இருக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெஸ்ஸி, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம யூனிஃபார்மை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டீம் மெம்பர்ஸா இருக்கறனால மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோல் கீப்பர் ஷேடோ, அவன் தான் நம்பர் 1.
அடுத்தது டைட்டன் நம்பர் 4. அடுத்தது நியூக்ளியஸ் நம்பர் 10. அடுத்தது சேட்டலைட் நம்பர் 7. அடுத்தது மித் நம்பர் 11. இந்த டீமோட கேப்டன் யாருன்னா நான் நியூக்ளியஸ பரிந்துரைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? ஓகே, கேப்டனா இருக்கிறதுனால ஃபுட்பாலரோட வேல்யூஸ் இன்க்ளூடிங் அஃபென்ஸ், டிஃபென்ஸ், ஸ்கில் அண்ட் ஸ்பீட் எல்லாம் கேப்டனோட கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்களோட இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியரா இருக்கணும். அது இருந்தா தான் ஒரு கேப்டன் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்மளோட 5 ஃபுட்பாலர்ஸ்ல நியூக்ளியஸ் தான் பெஸ்ட் கேண்டிடேட். கண்டிப்பா நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். நியூக்ளியஸ் தான் கேப்டன். அப்ப ஃபைனல் பண்ணிடலாம்ல? ஆனா ஒரு விஷயம் ஃபைனல் பண்ணணும். ஒரு அபிஷியல் மேட்ச்னு வரும்போது யார் லீட் பண்ணுவாங்க, நீயா நானா? நான் தான் பண்ணுவேன். இல்ல, நான் தான் லீட் பண்ணுவேன். வெல்கம் எவ்ரிவன். நீங்க எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த GGO நேஷனல் டோர்னமெண்ட் இன்னைக்கு ஆரம்பமாக போகுது. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். 32 ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் 4 டீம்ஸ் இருக்காங்க. டாப்ல இருக்கிற 2 டீம்ஸ் ரொம்ப பெரியவங்க. அடுத்ததா 6 டீம் ஃபைனல்ஸ்ல அவங்க தான் விளையாடுவாங்க. அடுத்ததா ஃபைனல் 4, அடுத்தது ஃபைனல் 2, அவங்க தான் டோர்னமெண்ட் டைட்டில் வின் பண்ணுவாங்க. சாம்பியன் இந்த நாட்டுல அங்கீகரிக்கப்படுவாங்க. இதுதான் GGO வேர்ல்ட் டோர்னமெண்ட். என்ன டைட்டன் மட்டும் வரவே இல்ல? அவங்க எல்லாரும் அவனோட அசிஸ்டன்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த தடவை நம்மளோட மேட்ச் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா விளையாடணும். கவலைப்படாத, யாரோட வித்தையும் மித்கிட்ட செல்லுபடி ஆகாது. கான்பிடன்ஸ் நல்லதுதான், ஆனா நம்மளோட தன்னம்பிக்கையை இழக்காம இருக்கணும், அதான் முக்கியம். நான் விளையாடும் போது ஸ்கோரிங் பண்றத மட்டும் தான் யோசிப்பேன். ஆமா, ஸ்கோரிங் நல்லதுதான். டீமா செயல்படும் போது ஒரு டீசன்சி இருக்கணும். நாம ஜெயிக்க தானே போராடுறோம். ஜெயிக்கிறதுக்கு ஸ்கோரிங் மட்டும் தான் ஒரே வழி. நேரத்துக்கு ஏத்த மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கணும்ன்றதுக்காக நான் இத சொல்லல, அதுதான் உண்மை. அடடா, காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நீ பயப்படாத, எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் மேட்ச் இப்ப குரூப் A ஓட பேர்ஃபுட் வெர்சஸ் மிரர். இப்ப அந்த பிளேயர்ஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. Go Sean go. Go Sean go. Go Sean go. ஹே, நீ எதுக்காக ஷானுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற? Hey, நீ இங்க cheer பண்ண வந்திருக்கியா? பிரமாதம். கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிருந்தேன்ல. சரி, நீங்க எல்லாரும் ரெடியா? Barefoot win. Barefoot. Barefoot win. Barefoot. Barefoot win. Barefoot. ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒரு சோடா கிடைக்குமா? ஆமா, மேட்ச் விளையாடும் போது நீ ஏன் எப்பவும் தண்ணி குடிக்கிற? எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நீ பாத்ரூம்க்கு போகவே மாட்டியா? தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறத நீ எப்பதான் நிறுத்த போறியோ தெரியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, கான்சென்ட்ரேட் பண்ணு. GGO நேஷனல் டோர்னமெண்ட் இன்னும் சில நொடிகள் ஆரம்பமாக போகுது. எல்லாரும் பார்க்க தயாரா இருங்க. நான் ஹெட்ஸை சூஸ் பண்றேன். நான் டெய்ல்ஸை சூஸ் பண்றேன். நாங்க லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். நாங்க ரைட்ல விளையாடுறோம். டீம் பேர்ஃபுட்
அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்க லெஃப்ட் சைட தேர்ந்தெடுத்திருக்காங்க. டீம் மிரா அவங்களும் இப்ப ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரைட் சைடுல இருந்து விளையாடுவாங்க. உனக்கு என்ன தோணுது? நம்மளோட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்ல? இல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணணுமா? இல்ல தேவையே இல்ல. என்ன தேவையில்லை? என்ன உங்களுக்குள்ள என்னதோ Listen to me. It's hard to break through against the same formation. You just play your defense part of it and let me handle the offense. They've started arguing even before we've had the kickoff. We're gonna win this game for sure. That's right. We're gonna win for sure. நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த GGO நேஷனல் டோர்னமெண்ட் ஆரம்பமாயிடுச்சு. முதல் இடத்துல இருக்கிறது டீம் பேக்வுட். அவங்க லெஃப்ட் சைடுல இருந்து விளையாடுறாங்க. அடுத்ததா டீம் மிரர். அவங்களுக்கு இப்ப களை இறங்கிட்டாங்க. அவங்க ரைட் சைடுல இருந்து விளையாடுறாங்க. மேட்ச் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. டீம் மெம்பர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. டீம் மிரர் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. யார் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. மித் சேட்டலைட் குயிக் அஃபென்ஸ் பண்ணி பால் உன் பக்கம் இழுத்துக்க. நியூக்ளியர் ஷைன் நீங்களும் முன்னாடி போங்க. எதிரியோட பிளான் என்னன்னு நமக்கு இன்னும் தெரிய வரல. அவசரப்படாம முதல்ல பொறுமையா பாரு. ஜாக்கிரதையா விளையாடு சேட்டலைட். உனக்கு பால் கிடைச்சிருச்சுன்னா பார்த்து ஜாக்கிரதையா விளையாடு. நியூக்ளியஸ் டைட்டன் சிச்சுவேஷன் உங்களோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணு. கண்டிப்பா முதல்ல பால வாங்கலாம். மித் சேட்டலைட் பால் அவன் கோல் கீப்பருக்கு பாஸ் பண்ணும்போது அட்டாக் பண்ணுங்க. கிக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பேக் பாஸ் பண்ணுவாங்க. சமயம் பார்த்து திடீர்னு அட்டாக் பண்ணுங்க. உனக்கு தெரியுதா இல்லையா? இப்பதான் விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு. தாராளமா விளையாடட்டும். என்ன நடந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மித் ஸ்கோர் பண்ணிடுவான். அங்க பாருங்க அவன் பேக் பாஸ் பண்ணிருக்கான். நியூக்ளியஸ் அண்ட் டைட்டன் ஜாக்கிரதையா விளையாடுங்க. லாங் பாஸ் பண்ணுங்க. மிரர் அஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இப்ப பால கைப்பற்றுவாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஹெட்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. பிரமாத நியூக்ளியர் இமிடியேட்டா அட்டாக் பண்ணு. ஓகே மித் சேட்டலைட் ரெண்டு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுங்க. வேண்டாம் நியூக்ளியஸ் மெதுவாவே மூவ் பண்ணுங்க. சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இது ஒரு சாலிடான அட்டாக். பேக்வுட் டீம் மெம்பர்ஸ் பின் வாங்கிட்டாங்க. இல்ல பேக்வுட் டீம் மெம்பர்ஸ் இப்ப பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்கன்னு நம்புறேன். சீக்கிரம் போ மித், இதுக்கு மேல வெயிட் பண்ணாத. அதிரடியா புகுந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஷேடோ எல்லாமே ஓகேல தான் இருக்கு. பீட்டர் ஷூட் பண்ணு. ஷேடோ பிரமாதமா பால பிளாக் பண்ணிருக்காரு. இருந்தாலும் அதை கைப்பற்றாம விட்டுட்டாரு. திரும்பவும் அது பிளேயர் கிட்டே வந்து. கம் ஆன் டைட்டன் இமிடியேட்டா அவனை ஸ்டாப் பண்ணு. விடாத, அவனை ஸ்கோர் பண்ண விடாத.
ஷேடோ முன்னாடி வந்து பால புடிச்சிட்டாரு. டீம் மிரரோட அட்டாக் வேஸ்ட் ஆயிடுச்சு. பிரமாதம். ஷேடோ கம் ஆன் குயிக் அட்டாக். சேட்டலைட் மித் சீக்கிரமா செயல்படுங்க. அவனை முன்னாடி போக விடாதீங்க. இமிடியேட்டா அவனை எப்படியாவது பிளாக் பண்ணுங்க. பேக்ஃபுட் டீம் ஜெயிக்கவே கூடாது. நான் அப்பவே சொன்னல அவசரப்படாதன்னு. நீ பயப்படாத. யாரை எப்படி மடக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள். மேத் முன்னாடி போ. சேட்டலைட் பேக் சைடுல ரைட்ல பாரு. நியூக்ளியஸ் நீ நடுவுல வந்து நில்லு. கைட் சிச்சுவேஷன் பார்த்து ஷூட் பண்ணு. இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும். இங்க தோக்கிறதுக்காக வரல. கண்டிப்பா தோக்க மாட்டோம். நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து பால் அவங்க வாங்கவே முடியாது. நீ வேடிக்கை பாரு. அதிரடியான பேக் பாஸ். பேக்ஃபுட் வித்தியாசமான டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. எதிர் டீமால பால கைப்பற்றவே முடியல. அது என்ன சீக்கிரமே தெரியல. மிரர் டீம் ரொம்பவே திணறி போயிருக்கு. பாலை எடுக்கவே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பால கைப்பற்றவே முடியல. உன்னால பால தொடக்கூட முடியாது. ஓ சேட்டலைட் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கா. பிரமாத சேட்டலைட் அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இரு. அவங்கள விடாத பீட் பண்ணு. அவங்கள முன்னேற விடாம தடுத்துடு. கமான் அவங்க ஏற்கனவே நம்மள பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க கிட்ட பால் போகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். கால் சேட்டலைட் கிட்ட இதை சால்வ் பண்ண சொல்லு. புரிஞ்சது. சேட்டலைட் உன்னோட கிராவிட்டி பவரை பயன்படுத்து. மின்னல் வேகத்துல சேட்டலைட் வந்துகிட்டு இருக்கா. ஷூட் பண்ணு மேத். பிரமாதம். ரொம்ப நல்லா பிளாக் பண்ண. டைட்டன் அவங்கள விட்டுறாத. அவங்க கிட்ட பால் ரொம்ப நேரம் இருக்க கூடாது. மேத் சேட்டலைட் பேக் டு தி ஸ்பாட். சேஸ் பண்ணுங்க. ஓகே गाइस நாம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னால அவ அளவுக்கு ஓட முடியல. வாங்க வாங்க பின்னாடியே வாங்க. அவங்க ஈஸியா ஷூட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம ஷூட் பண்ணு. அவங்க கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. டீம் மிரர் ரொம்ப ஆவேசமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். அவ பால ஷூட் பண்ணிட்டான். இது ஒரு கோல். டீம் மிரர் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்க. பேக்ஃபுட் 0. பிரமாதம். அற்புதம். அப்படியே இரு. இப்ப பார்த்தல நான் அப்பவே சொன்னல அவசரப்படாதன்னு. என்ன இப்ப அது ஒரு கோல் தானே. அந்த மாதிரி நம்மளாலயும் அடிக்க முடியும். இப்ப வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஸ்ட்ராட்டஜியே இல்லாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. உன்னோட ஈகோ இங்க காட்டினா இந்த மேட்ச்ல நம்ம தோத்துடுவோம். ஜாக்கிரதை. ஹேய் கண்ட்ரோலர்ஸ். கம் ஆன் गाइस நாங்க யார் சொல்றத கேக்குறது சொல்லுங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்கு. சரியா சொன்ன. கமான் நாங்க இப்ப என்னதான் பண்றது? இந்த பிரச்சனையை இப்பவே நாம தீர்த்தாகணும். வா. நான் உன்கிட்ட பேசுற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீயே விளையாடு ஷான். சரி ஓகே நான் டீமை லீட் பண்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கவும் கத்துக்க. அப்படி இருந்தாதான் நான் செகண்ட் ஹாஃப்ல விளையாடுவேன். பேசுறத நிறுத்திட்டு விளையாடுறபடியே பாரு. Barefoot go go. Barefoot go go. Barefoot go go. டீம் மிரர் பேக்ஃபுட்டுக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க. இப்ப எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் டீம் மிரர் ரொம்ப வலிமையான டீமா மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கு. கலக்கறான் பாரு. எனக்கும் அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நாம இப்ப எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே. உங்க நண்பன் விளையாடும் போது அவனுக்கு உங்க சப்போர்ட் தேவை. நீங்க போய்தான் ஆகணும்.
மறுபடியும் சொல்றேன், நீங்க சப்போர்ட் பண்ணா உங்க நண்பன் நல்லா விளையாடுவான். ஆனா ஹெட் மாஸ்டர், அங்க போறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாதே. என்னாச்சு, பஸ்ல ஏதாவது பிரச்சனையா? நாங்க உடனே போய் ஆகணுமே. எல்லாம் சரியாயிடும், ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். எப்படி இதை சரி பண்றது? ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்ம போறோமா இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணே சேர்ந்து பஸ் தரலாம் வாங்க. இன்னும் நல்லா அழுத்தி தள்ளுங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாரும் வந்து ஏறுங்க சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். டீம் மிரர் இதுல கோல் அடிச்சிருக்காங்க. எது டீம் இன்னும் கோல் அடிக்கல. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பேட்ஃபுட் இப்ப ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே மித், இப்ப ஸ்கோரிங்காக அவசரப்பட வேண்டாம். பாஸ் பேக் பண்ணு, ரீக்ரூப் பண்ணு. நீ ஏன் இப்ப ஷூட் பண்ண வேண்டாம்னு சொல்ற? ஸ்கோர் பண்ண நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு எதுவும் தெரியலையா என்ன? ஒருத்தனுக்கு எதிராக 3 பேர் இருக்காங்க. எப்படி அவனால அட்டாக் பண்ண முடியும்? பேட்ஃபுட் இந்த தடவை ரொம்ப வேகமா இருக்காங்க. டீம் மிரர் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முயற்சி பண்றாங்க. கம் ஆன், ஏதாவது சொல்ல ஐசாக். நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சேட்டலைட் கிட்ட சொல்லு. ஆனா ஷான் கோல் அடிக்க வேண்டாம், திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டான். ஆமா, அவன் சொல்றதுதான் உண்மை. நிறைய சான்ஸ் கிடைச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நீ என்ன யோசிக்கிற ஐசாக்? நான் அந்த செகண்ட் ஹாஃப்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டு இருக்கவே கூடாது. இன்னும் சில நிமிஷங்கள் தானே. 5 4 3 2 1. இதுக்கப்புறம் என்னோட டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. இப்ப ஸ்கோர் 1-0. டீம் மிரர் தான் லீடிங்ல இருக்காங்க. சரி மிஸ்டர் கிளான்ஸ், இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? நீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு விளையாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப இது செகண்ட் ஹாஃப். ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்களும் அடுத்த ஹாஃப்ல அவரை விளையாடுற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சு பாருங்க, கான்பிடென்ட்டோட விளையாடி பாருங்க. நான் சொல்றது சரிதானே? ஒரு நாள் நைட்ல நம்மால எதையும் சாதிக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க 2 பேரும் இந்த மாதிரி டீம்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. அதுக்கப்புறம் நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எப்படி போறது? ஜொலியா சொன்ன. நாம ஒன்னா சேர்ந்தது இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக தான். இப்படி நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி வின் பண்றது? கம் ஆன், நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். அவன் தான் தேவையில்லாம என்ன வம்பு கிழக்குறான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, ஷானோட அப்ரோச் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் அவன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் விட்டு புடிங்க. உங்க சண்டையை எங்களால தீர்த்து வைக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அப்படி அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோத்துட்டானா செகண்ட் ஹாஃப்ல நீ பாத்துக்கோ. ஹெட் மாஸ்டர், இந்த ஃபைட் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை செய்வேன். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செகண்ட் ஆஃப் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஹே, ஷான் தான் இப்ப கம்யூனிகேட் பண்ண போறான் போல இருக்கு. செகண்ட் ஹாஃப் அவன் தான் விளையாட போறானா? ஏய், ஷான் எதுக்காக கம்யூனிகேட்டரை யூஸ் பண்றோம்? அதெல்லாம் பரவாயில்ல, ஷேரிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் வா. Go Barefoot, நாம தான் வின் பண்ணனும். Go Barefoot, நாம தான் வின் பண்ணனும். கவனமா இருங்க गाइस. செகண்ட் ஹாஃப் நான் தான் லீட் பண்றேன். ஃபுல் ஆஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அப்படி பண்ணாதான் நம்மள யார் பெஸ்ட்ன்றது தெரியும். நம்மளால இத செய்ய முடியும் गाइस. செகண்ட் ஆஃப் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பேக்ஃபுட் அண்ட் டீம் மிரர் அவங்களுக்குள்ள மோதல் ஆரம்பமாயிடுச்சு. இந்த தடவை யார் ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்க்கலாம்.
இல்யூஷன் அட்டாக் பண்ணு சீக்கிரம். ஏய், அது எந்த மாதிரியான அட்டாக்? கவலைப்படாத, நாம விளையாட ஆரம்பிச்சா நம்ம முன்னாடி அவங்க நிக்க முடியாது. மேத், சேட்டலைட், ஜாக்கிரதையா விளையாடுங்க. இந்த முறை நியூக்ளியஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. புரிஞ்சுது. நான் ரெடி. டீம் பேட்ஃபுட் இப்ப அதிவேகமா செயல்படுறாங்க. இந்த தடவை அவங்க கோல் அடிச்சு தீரணும்னு முடிவோடு இருக்காங்க. இந்த வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. விசித்திரமான ஒரு அட்டாக். நம்மள கண்ணாடியில பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எதிரியை பார்த்தா நம்மள மாதிரியே இருப்பான். நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி தான் இருக்கும். நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி இந்த பிரச்சனையை முறியடிக்கிறது? டீம் மிரரோட இல்யூஷன் அட்டாக். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டாக். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே அவங்களோட எதிரியும் செய்வாங்க. நீங்க தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க குழம்பிடுவீங்க. சேட்டலைட், தடுமாறாத. பால நியூக்ளியஸ்க்கு பாஸ் பண்ணு சீக்கிரம். கேளுங்க, எல்லாரும் மிரர் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க அட்டாக் பண்ண இடம் கொடுக்காதீங்க. சேட்டலைட் மாட்டிக்கிட்டா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கான். கம் ஆன், கிராவிட்டி பவரை ஒவ்வொரு தடவையும் என்னால பயன்படுத்த முடியாது. இதுதான் நமக்கான சான்ஸ். நியூக்ளியஸ் ரெடியாரு. சேட்டலைட் நியூக்ளியஸ்க்கு பால பாஸ் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நியூக்ளியஸ்க்கு ஹெல்ப் பண்ணவா இல்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? நடுவுல நின்னு அப்படியே பிளாக் பண்ணு சீக்கிரம். மேத், பின்னாடி பகுதிக்கு போகாத. நியூக்ளியஸ் அந்த பால தட்டி பறிச்சிருவான். பேட்ஃபுட் அவங்க டெக்னிக்ஸ மாத்திட்டாங்க. மேத் இப்ப பாலோட ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கான். கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். கோல் போடுறானா பாப்போம். சான்ஸ மிஸ் பண்ணாத. நியூக்ளியஸ் ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ணு. கம் ஆன். கோல் கீப்பர் திடீர்னு வந்து பால பிளாக் பண்ணிட்டாரு. அவங்களோட டெக்னிக் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. டீம் மிரர் ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடடா, இப்போ நம்ம என்னதான் பண்றது? அவங்களோட இல்யூஷன் அட்டாக்க பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. லைட் ரிஃப்ளெக்ஷனா? ஹேய், உனக்கு என்னாச்சு? கம் ஆன், ஏதாச்சும் பேசு. மிரரை ஜெயிக்கிறதுக்கு இல்யூஷன் அட்டாக்க பயன்படுத்த வேண்டியதுதான். மேத், சேட்டலைட், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிரர் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். யாரு பால கைப்பற்ற போறாங்க? ரெண்டு டீமே பால ஹெட் பண்ண ட்ரை பண்றாங்க. கம் ஆன், நடிச்சு தூள் கலப்புங்க. கோ ஃபார் இட். நாம இத செஞ்சே ஆகணும். இல்ல இந்த மேட்ச்ல நம்ம தோத்து போயிடுவோம். பிரமாதோ டைட்டன், அற்புதமான மூவ். அத நான் எதிர்பார்க்கல. டீம் மிரரோட பிளேயர்ஸ் கிராஸ் பண்ணி பேக்ஃபுட் பிளேயர்ஸ் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோலை டார்கெட் பண்ணிட்டாங்க. இது ஒரு கோல். பெர்ஃபெக்ட்டான டார்கெட். கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க. ஸ்கோர் 1-1. எஸ், நாம சாதிச்சிட்டோம். 1-1. நாம சாதிச்சிட்டோம். ஸ்கோர்ல இருக்கோம். பேர்ஃபுட் வின், பேர்ஃபுட் வின், பேர்ஃபுட் வின். நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப கில்லாடியா இருக்க. Hey guys, நீங்களும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? Go go team mirror, go go team mirror. இந்த வகையிலே குறிச்சவங்கல.
எல்லாரும் நல்லா கேளுங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இல்யூஷன் டெக்னிக் இனிமே வேலை செய்யாது. சிக்னேச்சர் மூவுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால ஜாக்கிரதையா விளையாடுங்க. என்ன புரிஞ்சுது. எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட். பேக்ஃபுட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓ எஸ், இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். மித், சேட்டலைட், பால தட்டி பறிக்க வழியை பாருங்க. நியூக்ளியஸ், சைடுல வந்து பெஸ்ட் டிஃபென்ஸ் கொடு. ஹேய், இப்போ எந்த பக்கம் போறது? ஷான் ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்கான்? ஏன்னா நான் ஸ்கோர் பண்ணிட்டு அவன் பண்ணல, அதான் யோசிக்கிறேன். ஆளுக்கு ஒரு கோல் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படாத. நீ அமைதியா இருந்து அட்டாக் பண்ணுவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பால எப்படியாவது நம்ம எடுத்தாகணும். இப்ப நம்ம அடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக். ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக். ஷான் அந்த டீமை லீட் பண்ணலன்னா அந்த டீம் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அவன் திறமையா விளையாடுவான். ஆமா, உண்மைதான். ரொம்ப வித்தியாசமா செயல்படுறான். ஐசக்கு அனுபவம் பத்தாது, அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா பாஸ். அப்படிதான், ஃபுல் பவரை யூஸ் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இரு. ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணு. ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக்கா? கோல் கீப்பர் ஒரே கிக்ல அந்த பாலை எதிர் டீமோட கோல் போஸ்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இது ஒரு அற்புதமான கிக். பிரமாதம். இந்த தடவை அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கம் ஆன் டைட்டன், சீக்கிரமா போய் அந்த பாலை பிளாக் பண்ணு. ஹே गाइस, அந்த பாலை விட்டுறாதீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. எல்லாரும் சீக்கிரமா வந்து டிஃபென்ஸ்ல ஆஜராகுங்க. டைட்டன் பாலை எடுத்துட்டான்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். அவன் மட்டும் ஹெட் பண்ணிட்டான்னா அந்த பால் மறுபடியும் நம்ம ஆளுங்க கைக்கு வந்துரும். இப்ப நாம ஹை ஸ்பீட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பால ஹை ஸ்பீட்ல ஸ்பின் பண்ண வைக்க வேண்டியதுதான். இந்த தடவை தவற விடவே கூடாது. நம்ம பவரை இமீடியட்டா அதிகப்படுத்தணும். ஐசக் நினைக்கிற மாதிரி பால விட்டு கொடுக்கவே கூடாது. டைட்டன், சீக்கிரமா அதை ஸ்ட்ரைக் பண்ணு. ரொம்ப ஈஸியா ஒரு பாஸ் கொடுத்திருக்காங்க. டைட்டன் ஏன் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்னுட்டு இருக்கான்? ஷேடோ லெஃப்ட் சைடுல இருக்கான். இப்ப நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். லீடர், உடனே ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக்க கொடு இப்பவே. மறுபடியும் விளையாட்டுல ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. வாவ், அந்த ஷாட்டை ரொம்ப அழகா பிளாக் பண்ணிட்டாங்க. கோல், டீம் இரண்டாவது கோல் எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஷாட். Barefoot, go, go! அடடா, நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்ப நம்ம என்ன பண்றது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. மறுபடியும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதுதான். ஷான், நம்ம இமிடியேட்டா 2 கோல்ஸ் எடுத்தே ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லு. ஐசக் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணிட்டு விட்டுரு. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன எதுவும் கேட்காத. அச்சச்சோ, நாம இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. கமான் கண்ட்ரோலர்ஸ், இப்ப நாங்க என்ன செய்யறது? ஆஃபென்ஸ கண்டினியூ பண்ணுங்க. தைரியமா முன்னேறி போயிட்டே இருங்க. பெனால்டி ஏரியாக்கு போங்க. புரிஞ்சது கண்ட்ரோலர். நியூக்ளியஸ், எல்லாரையும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணு. எப்பவுமே ஃப்ரண்ட் சைடுல அஃபென்ஸ் பண்ணு. டைட்டன், நீ கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா நீ மட்டும்தான் இப்ப பேக் ஃபீல்ட்ல இருப்ப. இந்த முறை எந்த தப்புமே நடக்க கூடாது. புரிஞ்சது. மேட்ச் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் ரொம்ப ஆவேசமா அந்த டீம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பீட்டர் அண்ட் ஸ்கைனர், ஜாக்கிரதை. ஒரு தடவை பால் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு லாங் பாஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் பவர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா அது கோலா இருக்கும். புரிஞ்சது. டீம் மிரர் ரொம்ப பிளானிங்கோட விளையாடுறாங்க. பாலை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. பேக்ஃபுட் டீம் அட்டாக் பண்ணவே முடியல. அவங்க ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. எஸ், அப்படிதான் गाइस. அப்படியே அவங்க கூட ஸ்டே பண்ணு. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு டைம் இல்லையே. இப்ப எப்படி நம்ம 2வது கோல் எடுக்கிறது?
ரொம்ப அற்புதமான ஒரு பாஸ். பேக்ஃபுட் டெக்னிக்கலா விளையாடுறாங்க. டீம் பால் எடுக்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் பேக்ஃபுட் பின்வாங்குற மாதிரியே தெரியல. ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. டைடன் பார்த்து ஜாக்கிரதை. சீக்கிரமா அந்த பாலை எடு. மறுபடியும் அவங்க கோல் அடிச்சிருவாங்க போல இருக்கே. நியூக்ளியஸ் விடாம டேக்கிள் பண்ணு. புரிஞ்சது. ரொம்ப ஆவேசமா விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மூவ். டீம் பேக்ஃபுட் ரொம்ப அற்புதமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவனோட ஆர்மி டைரக்ஷனல் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குல்ல. டைட்டனுக்கு இந்த மூவ பத்தி கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தே ஆகணும். போன தடவையும் நீ இதேதான் சொன்னல. சொல்றதுக்கு பதிலா அதை செய்ய வேண்டியதானே. வெறும் வாய் தான். எந்த மூவ பிராக்டிஸ் பண்றதுன்னு என்னால ஃபைனல் பண்ணவே முடியல. அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. பேக் ஃபீல்டுல யாருமே இல்லைன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். நாம இப்ப கூட பின்தங்கி போயிட்டோம். நாம தொடர்ந்து முன்னேறலனா எப்படி கோல் அடிக்க முடியும்? அப்புறம் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? டிஃபென்ஸ் பத்தி நீ கவலைப்படவே மாட்டேங்கிற. அவங்க மறுபடியும் ஒரு கோல் எடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு கோலை பிடிக்கிறதுக்கு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்ச சான்ஸ நீ மிஸ் பண்ணிட்ட. இப்ப என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுதான் ஆகணும். ஹே गाइस, சண்டை போடாதீங்க. நாம இந்த மேட்ச்ல தோத்துருவோம் போல இருக்கு. அவங்க அப்செட்டா இருக்காங்க. ஆனா நாம அப்படி இல்ல. அற்புதமான பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. பேக்ஃபுட் எவ்வளவு முயற்சி பண்ணி கோல் போட முடியல. மேட்சோட டைம் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் அவங்கள ஷூட் பண்ண விட்டுறாத. பால் கிடைச்சதுமே ஃப்ரண்ட் ஃபீல்டுக்கு ஷூட் பண்ணிடு. மித், நீ கவுண்டர் அட்டாக்கு தயாராகிரு. ஃபுல் பிரஷர் கொடு. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு புரிஞ்சது. ஷான், அமைதியா இருக்காம ஐசக்கு ஹெல்ப் பண்ணு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் எப்பவுமே கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவேன். இந்த தடவை அது முக்கியம் இல்ல. கேம்ல ஜெயிக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினாதான் முடியும். எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சேட்டலைட் மித்துக்கு பால பாஸ் பண்ணு. அப்படியே நியூக்ளியஸோட சேர்ந்து முன்னாடி போயிட்டே இரு. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஞாபகம் வச்சுக்க, நம்மளோட அட்டாக்கை யாராலையும் முறியடிக்க முடியாது. ஃபீல்டுல யாருமே இல்லைன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். பேக்ஃபுட் மறுபடியும் கோல் அடிக்கணும்ன்ற ஆவேசத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. டைட்டன் அசிஸ்ட் பண்ண வந்துகிட்டு இருக்கா. அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். மித், இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. உன்னோட சிக்னேச்சர் மூவ் நீ யூஸ் பண்ணு. நிஜமாவே அவனுக்கு அந்த சிக்னேச்சர் மூவ சொல்லி கொடுத்திருக்கியா? நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னது? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. புது எக்ஸலரேட் ட்ரிபிள் யூஸ் பண்ணு. எக்ஸலரேட் ட்ரிபிளா? ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீட். மேட் பாலோட மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டே இருக்கான். யாராலுமே அவனை பிளாக் பண்ண முடியல. ஒரு அற்புதமான பாஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு அற்புதமான காட்சின்னு தான் சொல்லலாம். தற்சமயம் அவங்க தான் முதல்ல இருக்காங்க. யார் பால ஷூட் பண்றாங்கன்னு பாப்போம். மறுபடியும் பால பாஸ் பண்ணிருக்காங்க. மித், நீ ஸ்கோர் அடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. பேர்ஃபுட் டீமோட ஷாட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நர்வஸா இருக்கு. நம்ம கோல் அடிச்சே ஆகணும். ஓகே ரிஃபர்ஸ், போய் பிளாக் பண்ணு போ. பின்னாடி டைட்டன் வந்து ஷூட் பண்ண போறான் போல இருக்கு. ஜஸ்ட் மிஸ். பால் கோல் போஸ்ட்ல பட்டு மேல போயிடுச்சு. மித், நீ ஸ்கோர் அடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. மேத் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்திருக்கான். அடடா, இப்போ அது ஃபவுல் ஆயிடுச்சு. ரெஃபரி ஃபவுல்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் தயாரா இருங்க. எந்த ஒரு அட்டாக் வந்தாலும் அதை தடுக்க தயாரா இருக்கணும். ஃபுல் பவரோட விளையாடுங்க. டிஃபென்ஸ் அட்டாக்கு அவங்க தயாரா இருக்காங்க. டீம் மிரர் இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அட்டாக்க பார்த்து பின்வாங்காதீங்க. டைட்டன், சேட்டலைட் பின்னாடி போங்க. பால் கிடைச்சதுன்னா அதை இமிடியேட்டா பாஸ் பண்ணுங்க. நியூக்ளியஸ், கோலை மிஸ் பண்ண கூடாது. ரொம்ப வேகமா முன்னேறி போ. புரிஞ்சது.
ரொம்ப பிரமாதம். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஸ்டை நைட், இது உன்னோட டர்ன். உன்னால முடிஞ்சதை செய். அவங்க ஹெட் பண்ணி பால மேல கொண்டு போயிட்டாங்க. இது இன்னொரு கோலுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பாஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நியூக்ளியஸ் அதை பாஸ் பண்ணி அவனோட டீமுக்கு அனுப்பி இருக்கான். யார்கிட்ட இந்த பால் போகுதுன்னு பார்க்கலாம். 3-4-1 ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கோட அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கலாம். இந்த முறை நான் பின்வாங்கறதா இல்ல, எப்படியும் ஜெயிச்சே ஆகணும். ஓகே எவ்ரிவன், நேருக்கு நேர் மோத வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேக் ஃபீல்டுக்கு யாரும் போகாதீங்க. டீம் ரொம்ப பிளானிங்கோட செயல்படுறாங்க. அவங்க டிஃபென்ஸுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்த சில நொடிகள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம தோத்துருவோம் போல இருக்கே. குரூப் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச்ல தோக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம மத்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். உனக்கு அது அவ்வளவு சாதாரணமா போச்சா? மேட்ச் இன்னும் முடியவே இல்ல. அதோட நான் பின்வாங்க போறதும் இல்ல. டீம் மிரர் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க. ஸ்கோர் 3-4-1. பேர்ஃபுட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷான்? கிடைச்ச சான்ஸ நீ யூஸ் பண்ணாம விட்டுட்ட. அதை நீ யூஸ் பண்ணிருந்தா நம்ம தோத்துருக்க மாட்டோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ ஆஃபென்ஸ்ல ட்ரை பண்ணாம இருந்திருந்தா நம்ம தோத்துருக்கவே மாட்டோம். புரியுதா? அது என்னோட தப்பா? அட்லீஸ்ட் ஒரு கோலாவது நான் அடிச்சிருக்கேன்ல. நீ என்ன பண்ண அத சொல்லு. நான் விளையாடும் போது எந்த கோலையாவது நான் இழந்திருக்கேனா? டிஃபென்ஸ் பண்ணாம விட்டதுனால தான் நாம இங்க தோத்துட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம டைட் பண்ணிருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். செகண்ட் ஹாஃப்ல நான் அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா விளையாடி இருக்க தேவையில்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமென்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத சரியா விஷயம். சொன்ன. இதுல நான் தலையிட கூடாதுதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ டிஃபென்ஸ் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு துணிஞ்சு டிஃபென்ஸ் பண்ணவங்கள நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் நீ தைரியசாலி தான். ரொம்ப கிரியேட்டிவா விளையாடுற. ஒரே டீம்ல ஒருத்தர் டிஃபென்ஸ்லயும் ஒருத்தர் அஃபென்ஸ்லயும் இருக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருந்தவங்கள ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சதுல எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க விளையாடவே இல்ல. ஹே டியூட், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ நீ எதுக்கு அதெல்லாம் பேசுற? கமான் காய்ஸ், செகண்ட் ஹாஃப்ல நான் கோல் அடிச்சத பார்த்தல்ல. மித், நியூக்ளியஸ், சேட்டலைட் எல்லாரும் இருந்தாங்கல்ல. ஜிஜிஓ ஃபுட்பால்ல கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோலர்ஸா இருக்கிற உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சார், நீங்க ரொம்ப நேரமா ஸ்விம் பண்றீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. மிஸ்டர் கிளான்ஸ், நான் எடுத்த முடிவு தப்பானதா? அந்த டீமோட சேர்ந்தது நான் செஞ்ச தப்பா என்ன? அது தப்புதான், ஆனா ரொம்ப காஸ்ட்லியானது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பேசாம அந்த டீம்ல இருந்து விலகிடலான்னு சொல்றீங்களா? இல்ல விட்டு பிடிங்க. எந்த விஷயத்தையும் பாதியில விட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. ரொம்ப மோசமான முறையில ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நம்ம தோத்துட்டோம். அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நீங்க ஒரே சைடுல தான் யோசிக்கிறீங்க. தொடர்ந்து சேலஞ்சஸ் வரும்போது நீங்க வேற மாதிரியும் யோசிக்கணும். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். அப்படின்னா விட்டு பிடிக்கலாம்னு சொல்றீங்களா? அது என்னோட பிரச்சனையா? நோ, இந்த வாட்டி தோத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எப்போ நினைக்காதீங்க. ஐசேக்கும் இப்போ அதே நினைப்புல தான் இருக்கான். பிரிஞ்சு போறத பத்தி யோசிக்காம எப்படி ஒண்ணு சேரணுங்கிறத பத்தி இப்ப யோசிங்க. சரி, நான் யோசிக்கிறேன். சார், ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வெளியே வரலையா? நான் இப்ப வரமாட்டேன். எனக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்.
நான் இத பத்தி இல்ல மேட்ச பத்தி பேசிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது என்னன்னு உனக்கு தெரியாதா? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அட்லீஸ்ட் நான் ஒரு கோலாவது எடுத்தேன்ல. கோல் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. கேம்ல ஜெயிக்கணும். கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன். உண்மையிலேயே மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தா பெரிய லெவலுக்கு வரவே முடியாது. ஷான் திரும்ப திரும்ப டிஃபென்ஸ் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஃபென்ஸ் தான் வேலை செய்யும்னு நினைச்சேன். ஒன்னு பண்ணிருக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? அந்த மேட்சே வீணா போச்சு. நீ பண்ண தப்பு உனக்கே புரியாம இருக்கு. அஃபென்ஸ் பண்ணி நீ என்ன சாதிச்ச? உனக்கு தகுதியே இல்ல. நான் அவன் கூட சேர்ந்து விளையாடி இருக்கவே கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. ஐசக், நீ எடுத்த முடிவை மாத்திக்கலாம்னு முயற்சி பண்ணாத. உன்னோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல மாத்த முயற்சி பண்ணு. நீ மேட்ச் முழுக்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. அதனாலதான் மேட்ச்ல தோத்து போயிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னோட அப்பாவா இருந்திருந்தா நான் உனக்கு மித்த தந்திருக்கவே மாட்டேன். நீ செஞ்ச தப்ப சீக்கிரம் திருத்திக்க. அதான் உனக்கு நல்லது. இந்த தடவை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஓப்பனா சொல்லு. தப்ப எப்படி அனலைஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. போன தடவை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஒட்டுமொத்த டீமும் அடுத்த வெற்றியை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் அது. ஆனா இதுக்கப்புறம் அவன் நம்மள நம்புவான்னு சொல்றியா? கண்டிப்பா அவன் நம்புவான். அவன் நம்புற ஆள் தான். உட்காரு. நீ டயர்டா இருக்கியா? மித்த வச்சுக்கிட்டு நீ ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்தோட விலை என்னன்னு சொல்லு. விலைய நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ண. அதுக்கப்புறம் உன் லெவல் வேற மாதிரி இருக்கும். இதுல மட்டும் சைன் பண்ணா போதும். என் அசிஸ்டன்ட் உன் கூட வந்து மித்த கூட்டிட்டு வருவாங்க. சொன்னது புரிஞ்சுதா? பாக்குறதுக்கு அந்த ஆள் மாதிரியே இல்ல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, உன்னோட கண்டிஷன் என்னங்கறத சொல்லு. எந்த கண்டிஷனும் இல்ல. அவனை நான் விற்கவும் மாட்டேன். அப்படியே வித்தாலும் உனக்கு விற்க மாட்டேன். என்ன நான் சொல்றது புரியுதா? நீ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்ட. இது பெரிய விஷயமா? நீ கேட்டதை நான் உடனே எடுத்து தந்துருவேன் நினைச்சியா? என்ன பகச்சுக்கிட்டவன் யாரும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மித்த நீ சொந்தமாக்கிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். யார் அது? ஓ, நான் தான் ஐசக். எனக்கு ஷானை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். நான் முதல்ல பேசி முடிச்சிடுறேன். ஐ அம் சாரி. மறுபடியும் நாம சேர்ந்து விளையாட முடியும்னு தோணுது. கண்டிப்பா நம்ம சேர்ந்து விளையாடி ஜெயிக்கவும் முடியும். நானும் ஃபீல் பண்றேன்.
இப்ப நீ எதுக்காக ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்க? உன் டேஸ்டோட நானும் மேட்ச் பண்ணலான்னு பாக்குறேன். நீ ஷூஸ் போட்டிருக்கத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இப்ப உன் ஸ்டைல பின்பற்றி செப்பல் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இங்க வந்ததே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான். என்ன மன்னிச்சிடு. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? கண்டிப்பா செய்யலாம். எஸ். ஏய், நீ ரொம்ப எக்ஸைட் ஆகுற ஐசக். உன்னோட கருத்தை இப்ப யார் கேட்டாங்க? ஜிஜிஓ நேஷனல் கேம்ல நம்மளோட செகண்ட் சேலஞ்சை ஏத்துக்கிட்டே ஆகணும். எந்த டீம் ரொம்ப நல்ல டீம்ங்கிறத பார்க்கலாம். ஐ திங்க் ரெண்டாவது டீம் நல்லா இருக்கும். அவங்க 68 கேம்ல இது வரையும் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்ல ஒவ்வொரு மேட்ச்லயும் 11 கோல்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். 8 கோல்ஸ் per மேட்ச். அஃபென்ஸ்ல அவங்க பெரிய கில்லாடியா இருந்திருக்காங்க. நான் அவங்களோட அஃபென்ஸ பத்தி பேசல, இத கொஞ்சம் பாரு. அவங்களோட கண்ட்ரோலரை பாரு. 48. எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப வயசானவர்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி பிளேயர்ஸுக்கு இது ஒத்து வருமானு யோசிக்க வேண்டியதா? இதுல யோசிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல. அவருக்கு வயசாயிடுச்சு. இங்க பாரு ஷான், இதுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். அனாவசியமா மூளையை போட்டு குழப்பிக்காத. நீ கொஞ்சம் நடிக்காம இருந்தாலே போதும், புரியுதா? பொதுவா நான் எந்த விஷயத்துக்குமே நடிக்க மாட்டேன். என் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். 2வது விஷயம், நான் பொலைட்டா டீல் பண்றதுனால நான் ஹானஸ்ட் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. நிஜமாவே அவங்க ரொம்ப பழைய டீம்னு நினைக்கிறேன். இதுல கலந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும். என்ன சொல்ற? கம்பேரிசன் பண்ணதே நீதானே. நான் ஒத்துக்கிறேன், அது ரொம்ப பழைய டீம் தான். இத்தனை காலமா அவங்க ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்து மிமிக்ரி பண்றியா என்ன? பிராண்ட், எனக்கு அதை கொடு. சார், பிரஸ் பீப்புள் எல்லாருமே இங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவை இங்க வந்திருக்கான்னு தெரியுமா? மீடியா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்க ஜிஜிஓல என்டர் ஆகுறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். டாப் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அதை பெரிய லெவல்ல நான் கவர் பண்ணுவேன். 5 பெரிய நியூஸ் பேப்பர் அதுல ஹெட்லைனா வரும்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நான் இதை செஞ்சே ஆகணும். ஹானஸ் விளையாடின அந்த 6 மேட்சையும் நான் வீடியோல பார்த்தேன். அவங்களோட கேமை பார்த்தா ரொம்பவும் அஃபென்சிவா விளையாடுறாங்க. சோ நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி தான் விளையாடணும். அவங்களோட சோன் ட்ரையாங்கிள் அட்டாக், கண்ணு மிக்கிற நேரத்துல அவங்க அட்டாக் பண்ணி கோல் போட்டுருவாங்க. நம்பர் 3, நம்பர் 6, அப்புறம் 9. அவங்க ஃபாஸ்டா செயல்படுறது மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நிறைய இருக்கு. சோ அவங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதை வச்சு அவங்களோட ஷாட்ஸ் அவங்க பாஸ் பண்றாங்க, பொசிஷனையும் சேஞ்ச் பண்றாங்க. இதுல யாரு வேகமா ஓடுறாங்கன்னு தெரியுமா? பால் காலுக்கு வந்தா அவங்களால ஷூட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. இந்த விளையாட்டு ஃபுல்லாவே ஸ்பீட பேஸ் பண்ணது. 10 மீட்டர் நீ ஓடினா அவன் 10 மீட்டருக்கு பால கிக் பண்ணுவான். 20 மீட்டர்ஸ் அவங்க கிக் பண்ணிட்டாங்கன்னா அந்த பால பிடிக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சரியா சொன்ன. எதிர் டீமை குழம்பு வைக்கிறது அவங்களோட முதல் முயற்சி. ஸ்பீடப் பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட அஃபென்ஸ் பிளானால எதிர் டீமை சீக்கிரமாவே சோர்வடைய வச்சிருவாங்க. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் பால ஷூட் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யலாம். அவங்க எந்த சைட்ல இருப்பாங்கன்றத முதல்ல ஜட்ஜ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்
லெஃப்டா இல்ல ரைட்டா இல்ல சென்டர்ல இருந்து அட்டாக் பண்றாங்களான்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சாலே போதும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விதமா விளையாடுறாங்க. பெரிய பிரச்சனை போல இருக்கு. அவன் சொல்றதும் சரிதான். ஒவ்வொரு டீமோட டாக்டிஸையும் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. டைட்டனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்ன பண்றது இப்போ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் இந்த மேட்ச்ல நான் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அது கவுண்டர் அட்டாக்கா தான் இருக்கும். என்னது கவுண்டர் அட்டாக்கா? நீ தானே கவுண்டர் அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொன்ன. இப்ப ஃபார்மேஷனை வேற மாதிரி மாத்தி செய்யறேன். ஸ்வான் ட்ரையாங்கிள் அட்டாக்க நம்மளாலையும் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பா இது வித்தியாசமான பிளானிங்கா தான் இருக்கும். இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அது ஸ்பெஷல் பிளான் தான். சோ தயவு செஞ்சு அதை கேளு. இது வரைக்கும் நான் போட்ட பிளான் எதுவுமே மிஸ் ஆனதே இல்ல. நியூக்ளியஸ் டிஃபென்ஸ் டூல இருப்பான். நம்ம ஒரு புது ஃபார்மேஷனை உருவாக்கலாம். நம்ம ஒரு டிஃபென்சிவ் ட்ரையாங்கிள உருவாக்கலாம். மிரர் பெஸ்ட். என்னது? ஆனா அப்படி பண்றது அஃபென்சிவா இருக்காதா? டிஃபென்ஸும் முக்கியம் தான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஸ்கோரும் பண்ணி ஆகணும். அதனாலதான் சொல்றேன், அஃபென்சிவ் பவரை ஜாஸ்தி பண்றதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மித் ஃபீல்டோட ஃப்ரண்ட் சைடுல தான் இருப்பான். ஃபுல் டைம் பால் நம்ம கையில மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை பாஸ் பண்ணிடலாம். சோலோ அட்டாக். அப்படின்னா மித் ரொம்ப நேரம் எம்டியா இருப்பான்ல. ஒரு பிளானுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்பீட் லெவல்ல நம்ம கண்டிப்பா பின்தங்க கூடாது. இதுதான் ஈஸியா போற ஒரே வழி. இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஐசக்? கண்டிப்பா ஷான் சொன்ன இந்த ஐடியாவை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் மித்தோட அஃபென்சிவ் பவர் நமக்கு தாராளமான ஒண்ணுதான். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த பிளானால ஸ்வான் ட்ரையாங்கிள உருவாக்குறோம். ஹே மித், நீ எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். மேட்ச் நடக்கும்போது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த தடவை நீங்க அப்படிதானே பண்ண போறீங்க? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்க எப்பவும் பேசி தீர்த்துட்டாங்க. இனிமேல் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாது. அடுத்த மேட்ச்ல இருந்து நான் தான் கமாண்டரா இருப்பேன். ஐசாக் லான்ச்சிங் அட்டாக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அதனால எந்த தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. நல்ல வேளை நீங்க கோஆபரேட் பண்ணீங்கல்ல. கண்டிப்பா நம்ம டீமுக்கு ஒரு பலமா இருக்கும். டிஃபென்ஸ் விஷயத்துல நீ பெரிய கில்லாடின்னு எங்களுக்கு தெரியும். ஒருத்தரவும் பக்கத்துல இழுக்கிறதுல நீ தான் எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல நான் ஒண்ணுமே இல்ல. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. இது ஒரு பிரச்சனையே இல்ல. நான் ஒரு புது ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கிறேன். ஹே கம் ஆன், நீங்க எந்த மாதிரியான மேனேஜர்? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நீ எங்க போயிட்ட? போட்டோ ஃப்ரேம் வேற உடைச்சிட்ட. எதுக்கு தேவையில்லாம பேசுற? நான் அந்த போட்டோவை க்ளோஸா பார்த்துட்டு இருந்தேன். ஹே ஷான், இவங்க உன்னோட அம்மாவா? என்னோட அம்மா இப்ப ஊர்ல இருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்களா? இல்ல, அவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 3 வயசு இருக்கும். அப்பவே நான் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபியூச்சரை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களோட பிசினஸ பார்த்து பண்ண நம்பினாங்க. நான் ஒரு பியானிஸ்டாவன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மா ஒரு மியூசிஷியன். கடந்த 2 வருஷமா எங்க அம்மா ஊர்ல மியூசிக்க பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்காக கொஞ்ச நாள் அவங்க ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் போய்தாகணும். எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்ல. மியூசிக் ஸ்கூலுக்கு நீ போய்தான் ஆகணுமா என்ன? ஜிஜிஓ டோர்னமெண்ட் முடிஞ்சதுமே நான் போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். சோ நான் சொன்னபடி போய்தான் ஆகணும். அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு போயிடுவேன்னு சொல்ல வரியா? ஆமா, கண்டிப்பா. கவலைப்படாத, இந்த டோர்னமெண்ட்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்சிட்டோம்னா நீ 1 மாசம் ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? ஓ இல்ல 1 மாசம் முழுக்க விளையாடுறதுனா டஃப் தான். ஹே ஷான், உங்க ஊர்ல கூட ஃபுட்பால் விளையாடுவாங்களா? ஆமா, அங்க நிறைய பேர் இந்த கேமை விளையாடுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் இந்த கேம் எல்லாம் விட்டுட்டு உங்க கூடவே வந்துடுவேன்னு எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு புரியல. உனக்கு பியானோவும் பிடிச்சிருக்கு, ஜிஜியும் பிடிச்சிருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு ஏன் விட்டு கொடுக்குற? என் பேரண்ட்ஸ் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்னு விட்டுட்டா அது ரொம்ப தப்பான விஷயம் உனக்கு தோணலையா? என்ன வேணும் நீ தான் முடிவு பண்ணணும். நீ நினைச்ச 2 விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஒதுக்கி தள்ளுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். அவங்க உன்னை அனுமதிக்கலன்னு சொல்றியா? ஒரே நேரத்துல 2 வேலை செய்யறது எனக்கு பிடிக்காது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னது அது? ஆமா, பியானோ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தியா? அப்படின்னா என்னது? இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியாது.
ஆமா, நீ ஏன் தனியா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்செட்டா இருக்கியா என்ன? அது வந்து என்னன்னா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. ஷான் சொன்னது நீ கேட்டல்ல, டோர்னமெண்ட் முடிஞ்சதும் அவன் ஊருக்கே போயிடுவானா. அதுக்கப்புறம் நம்மளால அவன் கூட சேர்ந்து ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாட முடியாது. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத. எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கணும். அதுவும் இல்லாம புது மெம்பர்ஸ் யாராவது கண்டிப்பா வருவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருப்பாங்க. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இந்த மாதிரி இருக்காத, சரியா? நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஷானும் நானும் ஒன்னா சேர்ந்து இப்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டீம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. மறுபடியும் அதுல ஒரு பிரச்சனை வரத நான் விரும்பல. ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன். அது உண்மையை சொல்லணும்னா நீ சொன்ன இதே விஷயத்தை தான் நானும் எதிர்பார்க்கறேன். நாம அதுக்கு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் சும்மா பேருக்காக மட்டும் இந்த டீமோட மேனேஜரா இருக்க விரும்பல. அதுக்கு காரணம் என்னோட இன்டெலிஜென்ஸ் தான். அதே சமயம் நான் பியூட்டிஃபுல்லாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கணும். பேர்ஃபுட் பிரேக்கப் ஆகுறத நீ விரும்பல? இல்ல, நான் அதை விரும்பல. நம்ம கண்டிப்பா வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டே ஆகணும். அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நீங்க டீப்பா யோசிக்கல நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை இதை என்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தி ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்படிஷன். இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கோம். நம்ம டீமை சேர் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை தான். என்ன அமைதியா இருக்க? அவங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர் பண்ணணும்னு சொல்றேன். அதான் யோசிக்கிறேன். சும்மா கத்திட்டு இருந்தா போன தடவை மாதிரி தொண்டை தானே வலிக்கும். அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ இப்ப ஷானுக்காக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஊருக்கு போறதை விட ஜிஜிஓ ஃபுட்பால் தான் முக்கியம்னு அவனுக்கு தோணணும். கோ கோ பேர்ஃபுட் கோ. கோ கோ பேர்ஃபுட் கோ. நல்ல சத்தமா தான் சொல்ல. கோ கோ பேர்ஃபுட் கோ. நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் காலை இறங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் பேர்ஃபுட். நம்மளுடைய அடுத்த டீம் ஹார்னட். என்ன இன்னைக்கு இவ்ளோ மீடியா வந்திருக்கு? அந்த ஆப்பனன்ட் கண்ட்ரோலரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்களா? ஆமா, அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆனா ஜிஜிஓ ஃபுட்பால்ல அவருக்கு பெரிய பேர் ஒண்ணும் கிடையாது. அந்த ஆளு ஒரு பெரிய பிசினஸ் மேன். சார், நீங்க எதுக்காக ஜிஜிஓ டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்க எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஜிஜிஓ டோர்னமெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஏராளமான சாதனையை படைச்சிட்டு வர்றீங்க. ஒரு விஷயத்தை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இளைய தலைமுறைகளோட விளையாட்டுல நீங்க ஏன் ஆர்வம் காட்டுறீங்க? விளையாட்டுன்னு வந்துட்டு அதுக்கு வயசு வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. சார், சமீபத்துல தான் உங்க பையன் உங்களை ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தி மட்டும் கேளுங்க. பர்சனல் क्वेश्चंस வேண்டாம். எனக்கு ஷான நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? 2 பேருமே பணக்காரங்க, அப்படிதானே ஷான்? எதிர்காலத்துல நீயும் வெயிட் போட்டு குண்டாயிடுவல்ல? பணக்காரனா இருந்தா குண்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஐசாக். இப்ப உங்க யாருக்காவது சோடா வேணுமா? டீம் பேர்ஃபுட் அண்ட் டீம் ஹார்னட் இப்ப நேருக்கு நேர் மோத போறாங்க. ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. பேர்ஃபுட் அண்ட் ஹார்னட் 2 பேருமே பெஸ்ட் டீம். அநேகமா அவங்க ரைட் தான் எடுத்துப்பாங்க. நாங்க தான் கிக் பண்ண போறோம். டீம் பேர்ஃபுட் லெஃப்ட் ரைட் சைடு நோக்கி அட்டாக் பண்ண போறாங்க. டீம் ஹார்னட்டோட பிளேயர்ஸ் லெஃப்ட் நோக்கி அட்டாக் பண்ணுவாங்க.
டீம் ஹார்னட் பிளேயர்ஸ் எதுக்கு தயாரா வந்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க. ஃபீல்ட்ல களமிறங்கினா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஒட்டுமொத்த உலகமும் என்ன பாராட்டணும். எஸ் சார். ரெண்டு டீம் மெம்பர்ஸும் ஒரே நேரத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்னன்னு பாப்போம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அப்படி ஒரு வேகம், யாராலையும் பால தட்டி எடுக்க முடியாதுன்னு தோணுது. நான் எதிர்பார்த்த அளவை விட அவங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க. ஏன் கிட்ட இருந்து பால தட்டி பறிக்க வந்திருக்கியா? ரொம்ப அற்புதமான பாஸ். பாலுக்காக ஓடி வந்த மேன் அவங்களை தாண்டி எங்கேயோ போயிட்டான். அவன் மனசுல ஏதோ பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யார் டிஃபெண்ட் பண்றது? சாட்டலைட் கிராஸ் பண்ணு. ஓகே சார். டீம் பேக்ஃபுட் அதிரடி அட்டாக்குக்கு வந்துட்டாங்க. ஃபைனல் அட்டாக். ட்ரையாங்கிள் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன். பாலையே இப்படி ரோல் பண்ற? நீ கன்ஃபியூஷனா இருக்க. கம் ஆன் गाइस, பால் நம்மதுல யாராவது ஒருத்தர் கிட்ட தான் இருக்கணும். நியூக்ளியஸ் ரெடி ஆயிரு. ஆம்னி டைரக்ஷனல் அட்டாக். ஆர்மி டைரக்ஷனல் டாக்கிள். நியூக்ளியர் பால தட்டி பறிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கா. அவங்க இந்த தடவை யூஸ் பண்ண டெக்னிக் ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஷான், அதிரடியா விளையாடு. இப்போ டிஃபென்ஸ் ஃபார்மேஷனுக்கு என்ன பண்றது ஷான்? அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்க வேற ஏதோ பிளானோட தான் விளையாடுறாங்க. ரெண்டு டீமோட பெர்ஃபார்மன்ஸையே நம்பவே முடியல. ஸ்வான் ட்ரையாங்கிள். ஜாக்கிரதை. அந்த டீம் வேற மாதிரி அட்டாக் பண்றாங்க. வித்தியாசமான டிரான்ஸ்ஃபார்மேஷன். இவங்களோட அடுத்த கிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க அதிரடியா பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. நியூக்ளியஸ் அவங்க பின்னாடியே ஓடாத. ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணு. நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. அப்படிதான் கிக் பண்ணு. ஸ்வான் ட்ரையாங்கிள் அட்டாக். அதுக்கு வித்தியாசமான பவர் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அதை யாராலையும் முறியடிக்க முடியாது. ஸ்வான் அப் பி. தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்க. இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். வேற வழியே இல்ல. அவங்கள மொத்தமா தேனி சுத்தி வளைச்சிடுச்சு. யாராலையும் அதுல தப்பிக்க முடியாது. பேசாம சரண்டர் ஆயிடு. ஸ்வான் ஃபார்மேஷன். அது பேக்ஃபுட்டுக்கு ஒரு பெரிய பின்னழிவா இருக்குன்னு தோணுது. நம்ம தோத்துறோம் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்மளால அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. வேகத்தோட விஷயத்திலே நம்மள அவங்க திணறடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட டபுள் அட்டாக். இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஷேடோ, ஜாக்கிரதையா இரு. அநேகமா டீம் ஹார்னட் கோல் அடிச்சிருவாங்க போல இருக்கு. அருமையா அடிச்ச. இது ஒரு கோல். யார் அது? என்னால இதை நம்பவே முடியல. நீ கலக்கிட்ட. ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணு. என்ன சொல்ற? ஏய் ஷான், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அசிஸ்ட் பண்ணலாமா? இல்ல ஐசாக், அவன் பேக்ல இருந்தானா யாராலையும் அவனை அட்டாக் பண்ண முடியாது. டோட்டலா கவர் பண்ணுங்க சீக்கிரம். எல்லாரும் டிஃபென்ஸ் போங்க. பால் இப்ப சென்டர் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. அவங்க டிரான்ஸ்ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். யார் அந்த பாலை ஹெட் பண்ண போறாங்க? வாவ்! டீம் ஹார்னட்டோட ஒரு மெம்பர் அதை ஹெட் பண்ணிட்டாரு. பிரமாதம். டீம் ஹார்னட் பிளேயர்ஸ் ரொம்ப வேகமா இருக்காங்க. கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. இது ஒரு அருமையான டாக்டிக்கலான பாஸ். நியூக்ளியர் அந்த பாலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க கிக் பண்ணிட்டாங்க. பிரமாதம். ஷேடோ பிளாக் பண்ணிட்டா. ரொம்ப அற்புதமான ஷாட் அது. அப்படிதான் கரெக்டா போறீங்க. ஷூட் பண்ணுங்க. ஷான் ஃபார்மேஷன் அட்டாக்.
இப்ப டிஃபென்ஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல போல இருக்கு. நம்ம மறுபடியும் தோத்து போயிட்டோம்னா குரூப் ஸ்டேஜ்ல இருந்து நம்மள எலிமினேட் பண்ணிடுவாங்க. இல்ல கால், அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். கவலைப்படாத, ஷான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான். நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஜெயிக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. உங்களால முடிஞ்ச எங்க டீம் மெம்பர் கூட மோதி பாருங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா இருந்த இடம் தெரியாம பறந்துடுவீங்க. என் பையன் இங்க இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஹானர் டீம் பிளேயர்ஸ் ஷேடோக்கு நேரா பாலோட வந்திருக்காங்க. கோல்! ரொம்ப பயங்கரமான ஃபோர்ஸோட அவங்க கோல் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு. பேஃபுட் வெர்சஸ் ஹார்னட். அவங்க இப்ப ஜிஜி1 நேஷனல் டோர்னமெண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான போட்டி நிலவுது. இப்போ அடுத்த ஆஃப் டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டீம் பேஃபுட் வெர்சஸ் டீம் ஹார்னட். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனால ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா, இல்ல நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்கணுமா? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ பேசாம மட்டும் இரு. அவங்க அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ற வரைக்கும் நம்ம போட்ட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மேட்ச் கண்டினியூ ஆகுது. பேக்ஃபுட் பிளேயர் கிக் அவுட் பண்றாரு. அவங்க விட்ட இடத்தை மறுபடியும் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். மேத் ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கான். அவங்க எதை நோக்கி டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஹானஸ் டீமை நம்ம எப்படியாவது தோக்க அடிச்சே ஆகணும். ரொம்ப வித்தியாசமான ஸ்கில்ஸ் எல்லாம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஹார்னட் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. மேத்த அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஏரியாவை அவங்க தாண்டி வந்துட்டாங்க. ஹார்னர் பிளேயர் மேத்த துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேத் ஜாக்கிரதை, உன் பின்னாடி ஒரு பிளேயர் இருக்கான். அப்படிதான், எங்களுக்கு மட்டும் அட்டாக் பண்ண தெரியாதா என்ன? இப்ப சிக்னேச்சர் மூவ் பண்ணு. சிக்னேச்சர் மூவ். என்னால இதை நம்பவே முடியல. ஏன் விட்டு கொடுத்துட்டேன்? அவனுக்கெல்லாம் நீ அடி பண்ணிய தேவையே இல்ல. எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குனே தெரியல. ஹார்னர் டீம் இப்ப முன்னேறி போயிட்டே இருக்காங்க, அதுவும் மின்னல் வேகத்துல. வாங்க நியூக்ளியஸ், அவங்கள பிளாக் பண்ணு. ரொம்ப வேகமா முன்னேறாங்க. நியூக்ளியஸ் விடாம துரத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுது? விடாத சேட்டலைட். அநேகமா அவங்க ரைட் சைடுல ஷூட் பண்ணுவாங்கன்னு தோணுது. சேட்டலைட் விடாம துரத்திக்கிட்டு இருக்கா. அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். என்ன சில பிளேயர்ஸ் அவங்க விடாம துரத்திக்கிட்டு போறாங்க. ஷான் ஜாக்கிரதையா இரு. அவங்க ஸ்ட்ரைட்டாவும் ஓடல, ஹரிசாண்டலாவும் ஓடல. அவங்க வேற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க, டயகனல் ஷேப்ல. ஹார்னட் அவங்களோட டெக்னிக்கலை யூஸ் பண்ணிருக்காங்க. டயகனல் ஸ்டைல்ல ஓடுறாங்க. அவங்களோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ நோ, அவங்க மறுபடியும் கோல் போஸ்ட நெருங்கி வந்துட்டாங்க. விடவே கூடாது. இந்த ஃபுட்பாலர் ஜிக்ஸாக் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ட்விஸ்ட் பண்றாரு. ஃபாலோ பண்றவங்களே தடுமாற வச்சிடுறாங்க. அவங்களுடைய ஸ்பீட், ஆக்சலரேஷன் டெக்னிக் ரொம்ப ஹெவியா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல, கண்டிப்பா நாம இந்த முறை ஜெயிச்சே ஆகணும். விடாத, ஷூட் பண்ணு. நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே வேகமா இருக்காங்க. விடாம சேசிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி போனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். இப்ப நம்ம உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். இமிடியேட்டா இது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நாம தான் ஏதாவது செய்யணும். உடனே பாஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். பால கைப்பற்றதுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ராட் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்ன டச் பண்ணணும் நீ கனவுல கூட நினைக்காத. அவங்க கோல் போஸ்ட் நெருங்கிட்டாங்க. அவங்க கோல் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஷேடோ ஜாக்கிரதை. ஷேடோ முன்னாடி ஸ்வாம் அட்டாக் பண்ணு. அது ரெடி அட்டாக் பண்ணு. புரியுதா? ஷேடோ முன்னாடி ஜோன் அட்டாக். ஜோன் அட்டாக். கோல்! ஹானட் ஷேடோவை திணற வச்சு கோல் அடிச்சிட்டாங்க. இப்ப ஸ்கோர் என்னன்னு பாப்போம். இந்த கேமோட ஸ்கோர் 2-0. பிரமாதம். அப்படிதான் எல்லாரும் நம்ம அதிரடி ஆக்ஷனை வாட்ச் பண்றாங்கல்ல. ஆமா, பாத்துட்டு தான் இருக்காங்க சார். லைவ்ல தான் இருக்கு. என் பையன் இங்க இல்லங்கிறது பெரிய குறையா இருக்கு. ஒரு சிங்கிள் கோல் கீப்பரால 3-4 பிளேயர்ஸ் கிக் பண்ண வந்தா அவனால என்னதான் பண்ண முடியும்? ஐ எம் சாரி ஷான். திடீர்னு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாலை கிக் பண்ணும்போது யாராலையும் சமாளிக்க முடியாது. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்மளோட எதிரிங்க ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுறாங்க. 4 பேரு முதல்ல 3 பேருக்கு எதிராக செயல்படுறாங்க. கோல் கீப்பர் கிட்ட வரும்போது ஒருத்தருக்கு 3 ஆயிடுறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்படியா? அதுக்கு என்னது சொல்லு. 3 against 3 ஒர்க் அவுட் ஆகலனா +2 4. இப்போ செகண்ட் ஹாஃப்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹானட் 2 goals and Barefoot 0. ரொம்ப அற்புதமா 2 கோல் எடுத்திருக்காங்க. இப்ப பின் தங்கி இருக்கிற Barefoot என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாலை நேரா எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணு. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். ஆக்சிலரேட், ஃபாஸ்டா போ. ஹானட் டீம் மெம்பர்ஸ் ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. மறுபடியும் மே தடுமாறி கீழே விழுந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறான்னு பாப்போம். பால் அவன் மிஸ் பண்ணிட்டான். மேத், தடுமாறாத. எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? மறுபடியும் அந்த டீம் கூட நான் தோத்துறணும்னு பயமா இருக்கு. பயப்படாத மேத், உன்னால கண்டிப்பா முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேகமா செயல்படு. டீம் Barefoot ஒரு புது ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. பால் கோல் போஸ்ட் நெருங்காத அளவுக்கு பண்ணிருக்காங்க. கோல் கீப்பர் கூட கோல் போஸ்ட் விட்டு வெளியில வந்து நிக்கிறான். அவங்க என்ன பிளான் பண்றாங்க? இந்த 3 பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கங்கறத வேடிக்கை பாரு. அந்த 4 பேர் கிரியேட் பண்ண ஃபார்மேஷன் இப்ப ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷேடோ ரொம்ப தூரத்துல இருக்கான். ஒருவேளை எம்டி கோல் போஸ்ட்ல கோல போட்டாங்கன்னா? கவலைப்படாத, ஷேடோ ரொம்ப சைலண்டா விளையாடுறான். எதிர் டீம் இந்த டிஃபென்ஸை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா ஷேடோ மறுபடியும் உள்ள போய் பாலை பிளாக் பண்ணிடுவான். அதை விட்டுரு. கோல் கீப்பர் வெளியில தான் நிக்கிறான். அவங்க ஈஸியா தோத்துருவாங்க. கோல் போடு. ஓகே சார். ஹானட் டீம் ரொம்ப வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இது பெனால்டி ஏரியா. வித்தியாசமா அட்டாக் பண்ண போறாங்க போல. அவங்க ரைட் சைடுக்கு மாறிட்டாங்க. எந்த பக்கம் போறாங்கன்னு பார்க்கலாம். போன தடவை மாதிரியே ரொம்ப சாதுரியமா விளையாடு. 1-on-1. நியூக்ளியஸ் முன்னாடி போய் அவனை சீக்கிரம் பிளாக் பண்ணு. என்னோட டார்கெட் மிஸ் ஆயிட கூடாது. முன்னேறி போ. டீம் Barefoot தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எது டீமை பிளாக் பண்ண முடியுமா? 3 பேரும் ஒரே வேகத்துல இருக்காங்க. Barefoot மறுபடியும் தோத்துருவாங்க போல இருக்கு. ஷேடோ கிட்ட வந்துட்டாங்க. ஷேடோ இந்த பால பிளாக் பண்ணுவானான்னு பார்க்கலாம். நியூக்ளியஸ் வேகமா வந்துகிட்டு இருக்கான். இந்த தடவை அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எதிர் டீம் மெம்பர் ரொம்ப வேகமா நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். மிஸ் பண்ணாம ஷூட் பண்ணு. என்ன நடக்குது? இன்னும் வேகமா செயல்படும் நியூக்ளியஸ். அவங்க இப்ப வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தியாசமான கோஆர்டினேஷன். நியூக்ளியஸ் பின்னாடி போயிட்டான். இப்ப ஷேடோ முன்னாடி வந்திருக்கான். இது ரொம்ப வித்தியாசமான மூமெண்டா இருக்கு. ரொம்ப அற்புதமாவும் இருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாத. ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ணு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
சாட்டலைட் இது உன்னோட டர்ன். மறுபடியும் சேம் சிச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல சேர்ந்து எல்லாருமே மூவ்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த தடவை யார பிளாக் பண்றாங்கன்னு பாப்போம். பால கைப்பற்ற போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. டீம் பேக்ஃபுட் முன்னேறி வந்துட்டாங்க. சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து பால தட்டி பறி பிளாக் பண்ணு. Go team barefoot, go team barefoot. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. 3-4 பிளேயர்ஸ் ஒண்ணா சுத்தி வளைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பால சாதுரியமா தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை பேர்ஃபுட் கோல் எடுக்கறாங்களான்னு பாப்போம். பேர்ஃபுட் ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. சீக்கிரம் வந்து அவனை பிளாக் பண்ணு. கம் ஆன் மேத், நீ தான் இப்ப செயல்படணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போன தடவை யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பேர்ஃபுட் ரொம்ப சாதுரியமா தாண்டி வந்துட்டாங்க. கோல் கீப்பர் நோக்கி மேத் வேகமா போயிட்டு இருக்கா. கோல்! பேர்ஃபுட் டீம் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. பிரமாதம். சொன்ன மாதிரி நீ கலக்கிட்ட மேத், குட் ஜாப். நம்பவே முடியல. சாதிச்சிட்டான். இதே மாதிரி இன்னொரு கோல் நமக்கு தேவை. கலக்கிட்டீங்க. என்னால இத நம்பவே முடியல. எப்படி இந்த மாதிரி நடந்தது? லைவ் க்ளோஸ் பண்ண சொல்லு. நான் தோக்குற விஷயத்தை யாரும் பார்க்க கூடாது. ஏற்கனவே எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. புயல் வேகத்துல வந்த மேத் நினைச்சபடி ஒரு கோலை போட்டுட்டான். அவங்க ஃபார்மேஷன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய சக்சஸ். பிரில்லியன்ட். ரெண்டு டீம் பிளேயர்ஸும் இப்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. பேக்ஃபுட் ஒரே ஒரு கோல் அடிச்சா போதும். அடுத்தது ஹார்னட் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க மெத்த தாண்டி போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மெத் யோசிக்கிறானா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றானா? மேத் விடாது, அவங்கள துரத்து. வேகமா செயல்பட்டு பால நீ எடுத்துக்க. அவங்க ரொம்ப வித்தியாசமான மூமெண்டோட வேற மாதிரி விளையாடுறாங்க. நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கோம். அவங்க 5 பேர் நம்மள சுத்தி வளைச்சிட்டா என்னால ஸ்கோர் பண்ணவே முடியாது. மேத், நீ ஒண்ணு இப்ப ஸ்லோ இல்ல, அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப அவங்களுக்கு எப்படி ஈடு கொடுக்கறது? இது உன்னால பண்ண முடியும். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? நல்ல ஃபுட்பால் பிளேயரா ரொம்ப வேகமா செயல்படு. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காம விளையாடு. அவன் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் தானே? நான் பேசுறது ஆர்டினரி ஜிஜிஓ ஃபுட்பாலரை பத்தி இல்ல, ரியல் ஹியூமன் ஃபுட்பாலர்ஸ். அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து விளையாடுங்க. பேர்ஃபுட் மறுபடியும் ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, தைரியமா விளையாடுங்க. நாம வேற டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப பெர்ஃபெக்ட். இனிமே உன்னை யாரும் அட்டாக் பண்ண முடியாது. டேக் இட் ஈஸி. நம்ம இன்னும் முக்கியமான கட்டத்துக்கு போகல. இப்ப நம்ம உடனே ஒரு கோல் எடுத்தாகணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட இந்த மேட்ச்ல இருந்து நம்ம வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. யார் கிக் பண்றாங்கன்னு பாப்போம். செகண்ட் ஹாஃப்ல பேர்ஃபுட் ஒரு கோல் எடுத்திருக்காங்க. ஹார்னட்டுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹார்னட் இப்ப வேற டெக்னிக்கை யூஸ் பண்றதா இருக்காங்க. அவங்க இப்ப 3-2-1 டெக்னிக்கை யூஸ் பண்றதா இருக்காங்க. அதே நேரத்துல பேர்ஃபுட் பிளேயர் மேத் ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல நிக்கிறான். அட்டாக் பண்றதுக்கு பயந்து ஒதுங்கி நிக்கிறானான்னு தெரியல. அப்படி வழிக்கு வா. பயந்து ஒதுங்கி நிக்கிறல்ல. என்ன விளையாடுறியா? எதிரிய பார்த்து இப்படி ஒதுங்கி நிக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு.
அவங்க மிட் ஃபீல்ட் அட்டாக்கு வராங்க 3-for-1. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்துல நம்மளோட டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை ஹை அலர்ட்ல செயல்படுத்தணும். அவங்க அந்த 5 ஃபுட்பாலர்ஸையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்கறத நம்ம மறந்துடவே கூடாது. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ணலனா இந்த 2-1லயே நம்ம தோத்துருவோம் போல இருக்கே. ஹே ஒரு நிமிஷம், மறுபடியும் நம்ம மேட்ச்ல தோக்கவே கூடாது. நாமளும் அவங்கள மாதிரியே வேற ஏதாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்ல. நம்மளால இதை பண்ணவே முடியாது. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னியே, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அவங்க நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பின்னால இருக்கோம். நம்மளால கேட்ச் அப் பண்ணவே முடியாது. சரி, அப்ப நம்ம என்னதான் பண்றத சொல்லு. வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியும். இதே நிலைமை நீடிச்சுன்னா 2-for-1 ஸ்கோர்ல பேக்ஃபுட் தோத்துருவாங்க. 2 மேட்ச்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்த டோர்னமெண்ட்ல அவங்களால கலந்துக்க முடியாது. மித், உன்னால பண்ண முடியும். அவங்க 5 பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல நான் சொல்றத கேளு மித். அவங்க 5 பேர் இருக்காங்க. எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்க? ஏன்னா நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுத்திருக்கேன். நீ என்ன நம்பி தான் ஆகணும். என்னை விட அதிகமா நீ உன்னை நம்பு. ம். மறுபடியும் மேத்து ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் இல்லாத வேகம் அவங்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. மேத்தோட அந்த ஸ்பீடுக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியல. எது டீம் திணறாங்க. மித், சூப்பர், உன்னால முடியும். விட்டுறாத, அவன் தனியால வந்துகிட்டு இருக்க. அவனை விட்டுறாத. இந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஜிஜிஓ ஃபுட்பாலர்ல உன்ன மிஞ்ச இங்க யாருமே இல்ல. உன்னால முடியும். கம் ஆன் மித், உன்னால முடியும். மேத் இப்ப மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா கோல் அடிச்சிருவான்னு தோணுது. எந்த தடவை டார்கெட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமா அவனை பிளாக் பண்ணு. பால விட்டு கொடுத்துறாத மித். பிரமாதம். அப்படிதான் போய்கிட்டே இரு. ரொம்ப அற்புதமான ஒரு கேக். லாஸ்ட் மினிட்ல மெத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியத்துல அப்படி மிரண்டு நின்னுட்டு இருக்காங்க. டீம் பேக்ஃபுட் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. 2-for-2. ஹே ஷான், எப்படி அவனை இவ்வளவு வேகத்துல ஓட வச்சிருக்க? அவனோட ஷாட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நானும் பார்த்தேன். அவன் இப்ப ஒரு ஆர்டினரி ஃபுட்பால் பிளேயர் மாதிரி விளையாடல. இப்போ நாம என்ன செய்யறது? மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். ஜிஜிஓ ஃபுட்பால் ரொம்ப ஜாலியா இருக்கு. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சரிசமமான ஒரு டீமை நான் பார்த்திருக்கேன். இதுல தோத்தனா ஜெயிச்சனாங்கிறது பெரிய பிரச்சனை இல்ல. இதுல கலந்துகிட்டத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். நீங்க ஏன் விடுங்க, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, நான் பிக்ஸ் பண்ற டைம்ல வந்து கேளுங்க. ஜிஜிஓ ஃபுட்பால்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து நீங்க கேளுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த நேரத்துல நான் எதை சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்ப என் பையனை தேடிக்கிட்டு இருக்கேன். திரும்ப வீட்டுக்கு வந்துடுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மை டியர் சன். உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஐ எம் வெரி சாரி மை டியர் சன். நான் உன்னை நிஜமாவே மிஸ் பண்றேன். ஐ எம் வெரி சாரி. அப்பா
நீயா? நான் விளையாடுறத நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த தடவை ஜிஜிஓ ஃபுட்பால் கேம்ல நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். தாராளமா. ஏன் நான் நல்லா விளையாடலையா? நான் எங்க அப்பாவோட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, தாராளமா. அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்ததே அவரோட பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தானா? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஹே, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீங்களும் தானே வீட்டு விட்டு வெளியில வந்திருக்கீங்க. ஊருக்கு போய் பியானோ கத்துக்கணும்னு சொன்னல, அப்ப டெய்லியும் இந்த ஃபுட்பால் கேம் விளையாட முடியும்ல? சரியா சொன்ன. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட உன்னால இது தாராளமா செய்ய ஒரே முடியும். நேரத்துல நான் 2 வேலைகளை செய்யவே மாட்டேன். அப்படியா? அப்ப நீ வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? சொல்லு. நான் என் அப்பாவை பார்க்கணும். நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ உன்னோட அப்பாவை பத்தி நினைக்கிறனா? மித்தி எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜிஜிஓ ஃபுட்பாலருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா உனக்கு? அதுவும் சரிதான். ஐசக்கோட அப்பா கால்மேன் தான். அவர் தான் இந்த ஃபுட்பால் கேமை உருவாக்குனாரு. அநேகமா அடுத்த 2 நாளைக்கு ஐசாக் மைண்ட்ல இருக்கிற விஷயம் மித் அப்புறம் அவங்க அப்பா பத்தின சிந்தனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.